தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். என்னதான் ரேவதி மகேஷ் வயிற்றில் இருந்த கத்தியை எடுத்தாலும் அதை தான் எடுத்தேன் அப்படின்ற பழியை கார்த்தி வந்து ஏற்றுக்கிறாரு. அதற்கு ஒரு ரீசனையும் ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா இந்த விஷயம் வெளியில் போச்சு அப்படின்னா நீ ஆஸ்திரேலியாவுக்குலாம் போக முடியாது, குடும்பத்துக்கும் பெரிய அவமானமாக போயிடும், அதனால தான் எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன்னு கார்த்தி அந்த பழியை ஏற்றுக்கிறாரு. இதை ரேவதி அங்கே தாலி பிரித்து கோக்குற இடத்துல உட்காந்துருந்து நினச்சி பார்க்குறாங்க. ஸோ அந்த இடத்துல கார்த்தியை பார்த்திங்கன்னா மஞ்சள் கயிறு கட்டி விட சொல்கிறாங்க. ரேவதியுடைய சம்மதத்தோட ரேவதி கழுத்தில் மஞ்சள் கயிறுலாம் கட்டி விட்றாங்க. தாலி பிரித்தும் கோர்க்குறாங்க. எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, வாழ்த்தவும் செய்கிறாங்க. ஆனால் சாமுண்டீஸ்வருடைய மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மகேஷை கூட்டிகிட்டு வந்து ரேவதி கிட்ட உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தாக்க இப்படி தப்பிச்சிட்டானே, இன்னொரு சிக்கல் வந்து மாட்டிக்கிச்சே அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு பிரச்சனை முளைச்சிருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ண, அவன் அப்படி எங்கே தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் மைண்ட் வாய்ஸ் கொடுக்க இதோட இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. இனிமேலாவது கார்த்தியை ரேவதி புரிஞ்சுப்பாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சிவனாண்டிக்கு சேதுபதியோடைய பேரை கார்த்தி தான் அப்படின்ற உண்மை தெரிய வந்து அதை சந்திரா கிட்ட சொல்லி சந்திரா அடுத்த நடவடிக்கை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்போட ஒவ்வொரு நாளும் எபிசோட் நகர்வு இருக்கும். இதெல்லாம் கார்த்தி எப்படி சமாளிக்க போகிறாரு அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.